என் ஜனங்கள் அறிவில்லாமல் கட்டையின் இடத்துல போய் குறி கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவங்களே போய் என்ன பண்றாங்க, கிளி ஜோசியம் பாக்குறாங்க, குறி கேட்க போறாங்க. ஏன்? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். பைபிள் அத்தனை வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை காட்டிலும் கிளி ஜோசியம் சொல்லிருமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிளி எப்படிங்க ஜோசியம் சொல்லுது? கிளி ஜோசியக்காரன் பாருங்க, ஒரு கூண்டுல கிளி வச்சிருப்பான், இவ்வளோ நிறைய அடுக்கி வச்சிருப்பான் கட்டா. அப்போ அந்த கிளி ஒன்னொன்னா தூக்கி போடும். நீ உட்காந்துறதுக்கு இந்துவா இல்லாட்டா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பார்க்கும். பார்த்துட்டு ஏற்கனவே கேட்டுருவான் கிறிஸ்டினான்னு. அப்போ கிறிஸ்டியன் சொன்னா ஒரு ஏசாமி படம் ஒரு மாதா படம் வரும்போது என்ன பண்ணுவான், ஒரு நெல்லை காமிப்பான். நெல்லை காமிச்ச உடனே கிளி அந்த இதை இவன் கையில கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு கூட்டுக்குள்ள போயிடும். இதுதாங்க ட்ரிக்ஸ். இது தெரியல அப்பாவி ஜனங்கள் போய் அந்த கிளி கிட்ட, ஐயோ நான் கிறிஸ்டின் எப்படி தெரியும் இந்த கிளிக்கு? பாருங்க, அறிவில்லாமல் போய் கிளி கிட்ட போய் கேட்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜா அவர் நம்முடைய எல்லாத்தையும் உள்ளங்கையில வரைந்து இருக்கிறார். எதிர்காலம் நடக்கிறது, என்ன நடக்கும் உனக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரை விட்டுட்டு யார்கிட்ட நம்ம போனோம்? பாருங்க, அவங்க என் ஜனங்கள் அறிவில்லாமல் போய் கட்டையின் இடத்துல, இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கோல் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கை நீட்ட வேண்டியது யாரு? கிறிஸ்தவர்கள். மற்றவங்களை சொல்லல, உலகப்பிரமான மக்களை நான் சொல்லல, கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்போ இப்படி எல்லாம் போனா ஆண்டவர் சொல்ற, ஐயோ என் பிள்ளைங்களை பாரு, நான் எவ்வளோ வாக்குத்தத்தம் எழுதி கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ வசனங்களை வச்சிருக்கிறேன், அறிவில்லாம போறாங்களே. நம்ம அங்கலாய்ப்போம்ல, ஐயோ என் பிள்ளைக்கு நான் எல்லாம் செய்யறேனே, அதுக்கு வேண்டியதெல்லாம் கேட்க முன்னாலே செய்யறேனே, கீழ்ப்படிய மாட்டேன் நம்ம அங்கலாய்க்கல. அதே மாதிரி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா.